ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு funfactorytamil. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த் கொரியா பற்றி தாங்க. வேர்ல்ட் மேப்பில் சைனா பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன நாடு தாங்க நார்த் கொரியா. நார்த் கொரியா பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் சோவியத் யூனியன் கண்ட்ரோலில் இருந்த கண்ட்ரி தாங்க நார்த் கொரியா. நார்த் கொரியாவோட கரண்ட் பிரசிடென்ட் கிங் ஜாங் உன். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இவரோட தாத்தா, அப்புறம் இவரோட அப்பா இருந்தார். நார்த் கொரியா சிட்டிசனுக்குன்னு எந்த ஒரு ஃப்ரீடமும் கிடையாது அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நார்த் கொரியானாலே ஒரு டிஃப்ரெண்ட் தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இப்போ உலகமே கொரோனா வைரஸ் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் நார்த் கொரியா மட்டும் மிசைல் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தாங்க நார்த் கொரியா எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, இதில் மட்டும்தான் இப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த ஊர் மக்களுக்குன்னு நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கு அங்கே இருக்க கவர்மெண்ட். நம்மக்கிட்ட நிறைய காசு இருந்தால் என்னங்க பண்ணுவோம்? லேடிஸ்னால் ஜுவல்ஸ் வாங்குவாங்க, பாய்ஸ்னால் காஸ்ட்லியான ஃபோன் இல்லை கார் வாங்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த செலவுமே அங்கே பண்ண முடியாதுங்க. ஆனால் இந்த மாதிரியான ஆடம்பரமான எந்த ஒரு பொருளையும் எவ்வளோதான் காசு இருந்தாலும் அந்த மக்களால் வாங்கவே முடியாது. ஆடம்பரமான பொருட்களை அந்த ஊர் ஆட்சியாளர்கள் மட்டும்தாங்க வாங்க முடியும். நாம் நிறைய பேர் அதிகமாக விரும்பக்கூடிய ஐஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் இப்படி எதுவுமே அங்கே இல்லை. நார்த் கொரியாவோட மேனுஃபேக்சரிங் மொபைல் தாங்க அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மொபைல் ஃபோன்ஸ் நார்த் கொரியாவை தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது. மொபைல்ஸில் மாடிஃபைடு ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அவங்களே ஒரு ஓஎஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டருக்கும் அப்படி தாங்க. மேக், விண்டோஸ்லாம் அங்கே இல்லவே இல்லை. அவங்களே க்ரியேட் பண்ண ரெட் ஸ்டார் ஓஎஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஓஎஸ் பார்க்க நம்ம மேக் ஓஎஸ் மாதிரியே இருக்கும். சரி, கேட்ஜெட்ஸ் தான் வாங்க முடியல, ஒரு ஹாலிடே ட்ரிப்பாச்சும் போயிட்டு வரலாம்னா அதுவும் முடியாதுங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ்லாம் அவங்களுக்கு அலௌடே இல்லை. நார்த் கொரியா மக்கள் அந்த ஊரோட கடைசி 2 ஆட்சியாளரோட ஃபேஸ் உள்ள ஒரு பேட்சை எப்போவுமே அவங்க ட்ரெஸ்ஸில் பின் பண்ணியிருக்கணும். அப்படி அந்த பேட்சை போடலைன்னா அது அந்த கவர்மெண்ட்டை அவமதிக்கிறத அர்த்தம். சரி, இப்போது அந்த கவர்மெண்ட்டை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிட்டாருன்னா அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் தப்பு பண்ணால் அவரோட மொத்த ஃபேமிலியும் தண்டனை அனுபவிக்கணுமா? சரி, அதோட முடியுமான்னு பார்த்தா இல்லை. தண்டனை அந்த ஃபேமிலியோட 2 தலைமுறை வரைக்கும் தொடருமா. இதையும் மீறி யாராவது தப்பு பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அந்த ஊர் மக்கள் ஃபாலோ பண்ணுற ரிலீஜியன் பேர் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிலீஜியன் விஷயத்துலையும் அவங்க டிஃப்ரெண்ட் தாங்க. ஏன்னா அவங்களோட முதல் ஆட்சியாளர் கிங் ஜாங் உன்னோட கிராண்ட்ஃபாதர் இருக்கார்ல, அவர் ஒரு ரிலீஜியன் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த மக்கள் எல்லோரும் அந்த ரிலீஜியனை தான் ஃபாலோ பண்ணணுமா. அந்த மக்கள் வேறு ரிலீஜியனை ஃபாலோ பண்ணணுன்னாலும் பண்ணலாமா. ஆனால் அந்த ரிலீஜியன் அவங்க வீட்டோட தான் இருக்கணுமா. வெளியே பேசினா அவங்களுக்கும் அதே தண்டனை தாங்க. இதனாலேயே அங்கே எல்லோரும் ஒரே ரிலீஜியனை தான் ஃபாலோ பண்ணுறாங்களாம். ஹேர் ஸ்டைலை பற்றி பார்த்தா 15 டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் மட்டும்தாங்க அலோவ் பண்ணுறாங்க. அதை தவிர நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுக்க முடியாது. லேடிஸ்க்கு 15 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஜென்ஸுக்கும் 15 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க. இந்த எல்லா ரூல்ஸும் அந்த ஊர் மக்கள் மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணணும். ரூலிங் பார்ட்டிஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரியல் எஸ்டேட் பற்றி பார்ப்போம். யாரும் அவ்வளோ ஈஸியாக அங்கே ஒரு லேண்ட் வாங்கவே முடியாது. கவர்மெண்ட் நமக்கு அலோகேட் பண்ணுற ஒரு இடத்துல தாங்க வாழணும். நமக்குன்னு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சாலும் முடியாது. அந்த ஊரில் ரிச்சான பீப்புள்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்காங்க. நார்த் கொரியாவில் உள்ள ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா அங்கே உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாருமே லஞ்சமே வாங்க மாட்டாங்களாம். மீறி வாங்கினா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே உள்ள மேக்ஸிமம் சிட்டிசன்ஸ் வீட்டில் டிவி இருக்குது. ஆனால் மொத்தமே 4 சேனல் மட்டும்தாங்க, அதுவும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். நார்த் கொரியாவில் யூஸ் பண்ணுற கரன்சியோட நேம் வான்னு சொல்லுவாங்க. இந்த கரன்சி எந்த கண்ட்ரிலையும் செல்லாது. இவங்க ஃபாரின் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணணுன்னா அமெரிக்கன் டாலர் இல்லை சைனீஸ் யுவான் இல்லை யூரோஸ் இந்த மாதிரியான மணி தான் யூஸ் பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ட்ரெஸ்லாம் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு இருக்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணணும். நார்த் கொரியாவுக்கு டூர் போகிற மக்கள் யாரும் அந்த ஊரை பற்றியும் இல்லை அங்கே நடக்கிறத பற்றியும் பேசவே கூடாதுங்க. நார்த் கொரியாவில் ஃபோட்டோஸ் எடுக்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஒரு பில்டிங்கும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது பிக்சர் எடுக்கவே கூடாது. அதே மாதிரி அந்த ஊர் ஆட்சியாளர்கள் சிலைகள் அப்புறம் அவங்களோட பிக்சர்ஸ் இருந்தால் அந்த பிக்சருக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். அந்த ஊர் ஆட்சியாளர்களை அந்த மக்கள் கடவுளுக்கு ஈடாக தான் பார்க்கணுமா.
இவ்வளோ ஏங்க, அவங்களோட பிக்சர் இல்லை சிலைகள் ஃபோட்டோ எடுத்தால் ஃபுல் ஃப்ரேமில் நின்று நிதானமாக ஃப்ளாஷ் போட்டு தான் எடுக்கணுமா? பிக்சரில் ஷேக் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஃபோட்டோ சரியாக எடுக்கலைனாலோ உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது. நார்த் கொரியாவுக்கு டூரிஸ்ட் போகிறவங்க நார்த் கொரியா விட்டு வெளியே போகும்போது அவங்களோட மொபைல் ஃபோனில் உள்ள பிக்சர்ஸ் எல்லாமே செக் பண்ணி தான் வெளியே அனுப்புவாங்களாம். இவ்வளோ விஷயத்த நம்ம பார்க்கும்போது நமக்கே ரொம்ப மலைப்பாக தாங்க இருக்குது. எப்படி தான் இந்த மக்கள் வாழ்கிறாங்களோன்னு. பட் அவங்களுக்கு பழகிருக்குமோ என்னமோ. சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.